கவலைப்படாதீங்கம்மா. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நான் கிளம்புறேம்மா. உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. சரிம்மா. நான் பார்த்து போம்மா. அது மிஸ்யூமா. வரேன். ஹெல்த்தை நல்லபடியா பார்த்துக்கோ. சும்மா சும்மா இந்த மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காத. மெடிசன்ஸ் எல்லாம் ரெகுலரா சாப்பிடு. அனுப்பிட்டு வரேன். என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க? இங்க இருக்கிறவங்கள பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா? என்ன வைஜெயந்தி, என்ன பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ஆமா, நான் என்ன நவீன கதையை எழுதி வச்சிருக்கேன் உங்களுக்கு புரியாம போறதுக்கு? அப்படியே ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க நடந்ததுக்கு எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? அதான் சாத்தா வந்து வேத ஓதிட்டு போயிடுச்சுல்ல. அப்ப சார் அங்கதானே நின்னுட்டு இருந்தீங்க. இல்ல வைஜெயந்தி, அது என்னன்னா... என்னங்க சும்மா இல்ல நொல்லன்னுட்டு மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நொந்து நூலா போயிட்டாரு. மனசு நொந்து போய் அக்கா ஆளு பாதி ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கேட்கல. நாங்கெல்லாம் இருப்பு கொள்ளாம வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அல்லாடி நாங்களே கிட்டத்தட்ட பேஷண்ட் மாதிரி ஆயிட்டோம். அந்த அம்மா என்னடானா ஃபுல் மேக்கப்ல கார்ல வந்து இறங்கி எல்லாருக்கும் அப்படியே கார்லயே நின்று அட்வைஸ் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு புரியுது வைஜெயந்தி, ஆனா என்ன பண்றது சொல்லு. என்ன பண்றதா? ஏங்க உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட விவரமே கிடையாதா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரோட்ல காட்டுல மேட்ல கோவில்ல கூட தேடிட்டோங்க. நீங்க என்னடானா ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க. இவங்க ஹாயா பானு வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லல நான் இங்க இருக்கேன்னு. நாமெல்லாம் எவ்வளவு தூரம் தேடி இருக்கோம். இங்க என்னன்னா நெஞ்சு வலி வந்து எவ்வளவு பெரிய சிக்கலாயி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவர் எவ்வளவு பதறி இருப்பாரு. ஆமா வைஜெயந்தி, ஆனா அம்மா மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏங்க ஒரு நாளாவது அவ இந்த வீட்ல இருந்த வரைக்கும் அம்மாவை மதிச்சு நடந்திருக்காளாங்க அவ? இப்ப என்னங்க வந்துச்சு? ஐயோ, என்ன தத்துவம், என்ன பஞ்ச் டைலாக், மொன்னங்கட்டி, இதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்ல. ஆமா வைஜெயந்தி, ஆனா அம்மா என்ன பண்ணுவாங்க? அம்மா கோம்ல தான் இருந்திருக்காங்க. பானு பார்த்து கூட்டு வந்திருக்காங்க. அதனால சும்மா சப்ப கட்டு கட்டாதீங்க. என்னமே உங்க ஹோமுக்கு போனாங்களா? பானு அங்க வந்தாளாம். சரி, பானு வந்து கூப்பிட்ட உடனே நீங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறதா? சமாதானாயி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணுங்க. இல்லனா நீ போமா நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அவ கூடவே போனா என்னங்க அர்த்தம்? நான் நேர்மையா இந்த வீட்டுக்காக உழைக்கிறேங்க. அக்காவும் நானும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்கோம், பண்ணுவோம். ஆனா என்ன ஃப்ராடு, கொடுமைக்காரி, கெட்டவ, எதிரி விட்டு பொண்ணு, இப்படி எல்லாம் கேவலமா அசிங்கமா என்ன விமர்சனம் பண்றாங்க. என்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம கிள்ளுக்கிற மாதிரி நடத்துவாங்க. ஆனா இந்த பானுவை எல்லாரும் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுவாங்க. அவ அறியாத பொண்ணு, தெரியாத பொண்ணு, கொஞ்சம் கோவமா பேசுவா, அப்படி இப்படின்னு சப்போர்ட் பண்ணுவாங்க. போங்க போங்க. வைஜெயந்தி, அண்ணன் இப்படி இருக்கும்போது நான் இத பத்தி கேட்க முடியாது. நான் இத பத்தி அப்புறமா பேசுறேன். நீங்க பேசுங்க இல்ல பேசாம போங்க. ஆனா நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். வைஜெயந்தி,
என்ன பானு, அம்மாவை கொண்டே வீட்டில் பத்திரமா விட்டுட்டியா? ஆ விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வீட்டில் எல்லாரும் உன்னை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்களே. ஏன்னா நீ கொண்டு வந்து அம்மாவை விட்டது எல்லாருக்கும் கோவமா இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பாட்டுக்கு போனேன், அந்த அம்மா விட்டேன், வந்துட்டேன், அவ்வளோதான். நான் யாரையும் கண்டுக்கல. யார் அந்த வீட்டில் என்னை பற்றி என்ன நினச்சா எனக்கு என்ன? அவங்க தாட்சை வச்சு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பானு, சிவஞான சார் பார்த்தியா? எப்படி இருக்காருமா? ஆ பார்த்தேன். நான் போனப்போ உட்காந்துட்டு தான் இருந்தார், நடமாடலை. பட் ஐ திங்க் இஸ் ஓகே. பார்க்கலாம். ஏன் பானு, அந்த வீட்டில் உங்ககிட்ட எல்லாரும் எப்படி பேசுனாங்க, என்ன பேசுனாங்க? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அந்த வீட்டுக்கு போயிருக்கீல்ல, எதுவுமே சொல்லாம இருக்க. அம்மா, நான் அந்த அம்மாவை அந்த வீட்டில் கொண்டு போய் விட போனேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சொல்ல போனா நான் உள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் அவர் வேற உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. உள்ளே போய் பார்க்கலன்னா அவ்வளோ மரியாதையாக இருக்காதேன்னு தான் உள்ளே போனேன். அது இல்லை பானு, நான் இப்போ எதுக்காக கேட்டேன்னா, நம்ம இளங்கோவுக்கு அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்கல்ல, அதனால தான் கேட்டேன். எனக்கும் அதான் புரியாத விஷயமாவே இருக்கு. நான் அந்த குடும்பமே வேண்டான்னு மொத்தமா இங்க வந்துட்டேன். இந்த நேரத்துல அவங்க இளங்கோக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னா இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆக்சுவலி அந்த வீட்ல அந்த அம்மாவை தவிர வேற யாருக்குமே என்ன கண்டு ஆகவே ஆகாது. இந்த லட்சணத்துல நம்ம குடும்பத்தோட சம்மந்தம் வச்சு எனக்கு ஒன்றும் புரியல. அது ஒன்றும் இல்லை பானு, அந்த உமாவுக்கு நம்ம இளங்கோவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம இளங்கோவுக்கும் அந்த பொண்ணை உமாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. குழந்தைங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே நினைச்சு அவங்க பேசியிருப்பாங்க. ஓகே ஓகே, இது அவங்க லைஃப், அவங்க லெட் தெம் டிசைட். இதுல நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இன்ஃபேக்ட் இதெல்லாம் யோசிக்க டைம் கூட இல்லை. ஆஃபீஸ்ல அவ்வளோ வேலை இருக்கு. என்ன பானு நீ இப்படி விட்டேத்தியா பேசுற? இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா? நீ ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்க வேண்டாமா? என்னது பொறுப்பு எடுத்துக்கணுமா? என்ன பேசுற நீ? நீங்க ஏதோ கல்யாணம் பண்றீங்க, நான் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு என்ன கல்யாணத்துல வந்து எல்லா வேலையும் பார்க்க சொல்றியா? என்ன பார்த்தா உனக்கு என்ன காமெடியா தெரியுதா? இல்ல அது இல்ல அது என்ன நீ என் கல்யாணத்துல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பேசுற? நான் உன் கூட பிறந்த அண்ணன், எனக்கு ஒரு லைஃப் அமையணும் உனக்கு கொஞ்சம் கூட ஆர்வமே இல்லையா? நீ ஒன்றும் கைராசி குடும்பம் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் மாதிரிலாம் இருக்க வேணாம். அட்லீஸ்ட் என் மேல ஒரு மினிமம் அக்கறையாவது இருக்கலாம்ல. என்னது? என்ன புதுசா சீன் கிரியேட் பண்றியா? இங்க பாரு, நான் உன் கூட பிறந்த தங்கச்சி, அதுக்காக பணம் கொடுத்து நான் உனக்கு ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணலாம். ஒழுங்கா படிச்சிருந்தேன்னா உனக்கு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். நல்லா படிச்சு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருந்தேன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல 4 பொண்ணு பார்க்கலாம். இது எதுவுமே செய்யாம எந்த தகுதியுமே இல்லாம நீ என்ன பார்த்து அக்கறை இல்லையான்னு கேக்குற? கூட பிறந்த அண்ணனாச்சேன்னு சும்மா விடுறேன். இங்க பாரு பானு, எல்லாரும் எதிர்பார்க்கறது நீ கல்யாணம் பண்ண செய்யணுங்கிறது இல்ல. உன்னால இந்த கல்யாணத்துக்கு எந்த தடையும் வரக்கூடாதுங்கிறது. நம்ம இளங்கோ கல்யாணத்துக்கு பானு எப்படி தடையா இருப்பா? நம்மளுக்கு 2 பிள்ளைங்க, 2 பேருக்கு 2 வாழ்க்கை, 2 பேர் வாழ்க்கையும் தனித்தனி. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்க போறாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்க போறாங்க. இவளுக்கு அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணது பிடிக்கல, வெளியில வரணும்னு நினைக்கிறா. ஆனா இவன் அந்த வீட்டில் தான் பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பங்க. பிள்ளைங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறது தானே நம்ம கடமை. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க இதை பத்தி நிதானமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்ப நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். என்ன பானு, இந்த நேரத்துல ஆபீஸ் போய் தான் சத்தியமா போகணும். 3 கிளைண்ட் கால்ஸ் இருக்கு. நான் உங்களை கொண்டு போய் விடணுமேங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரீஸ்கெடியூல் பண்ணி ஈவினிங்க்கு மாத்திருக்கேன். நான் கிளம்புறேன். பை. கடவுளே, இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். ஆனா அதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன். இப்பெல்லாம் அடிக்கடி வீட்டிலே இருக்கீங்க, ஏன் பேங்கே போறது இல்லையா? என்னடா உனக்கு என்ன விஷயம்? இல்ல, நீங்க வீட்டில் இருக்கிறனால யோசிச்சு யோசிச்சு என் கல்யாணத்தை எடுத்து விட்டுறாங்க. டேய் போடா போடா, கலந்து வந்துட்டான்.
மீனாட்சி, என்ன மன்னிச்சிருமா. என்னென்னமோ நடந்து போச்சு. நான் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கல. நான் 2 நாள் வீட்டை விட்டு வெளியே போனா இந்த பசங்க எல்லாம் மனசு மாறி பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் நினைச்சேம்மா நானு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. மீனாட்சி, என்ன மன்னிச்சிருமா. அம்மா, என்னம்மா என்னம்மா என்கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு நாங்க தானேம்மா, நாங்க தானே இருக்கோம். என்ன நாங்க ரொம்ப பதறி போயிட்டோம்மா. என்ன எங்க நீங்க ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்களோ? எங்க அம்மா எங்க போயிட்டாங்க? ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டாங்களா? இல்ல உயிருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு ரொம்ப பயந்துட்டோம்மா. ஆனா நான் கொஞ்சம் கூட நினைக்கலம்மா நீங்க பானு வீட்ல இருப்பீங்கன்னு. நாங்க இந்த வீடு, நீங்க போற கோவில், நம்ம சொந்தக்காரங்க வீடு, இந்த மாதிரி இடங்களை தான் நாங்க தேடினோம். ஆனா நாங்க தேடாத ஒரே இடம்னா அது பானு வீடு தான்மா. ஏன்னா இந்த புத்திக்கு உரைக்கல நீங்க அங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம அம்மா அங்க எதுக்கு போறாங்க? அந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா எனக்கு அப்பா அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் இருந்தோம், யாரும் இல்லம்மா. மீனாட்சி, ஆனா உங்களுக்கு அப்படி கிடையாது இல்லம்மா. அம்மா, நாங்க 4 மருமகள்கள் உங்களுக்கு இருக்கோம். அதனால நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாம்மா. எனக்குதான் நம்ம அம்மா நம்மளை விட்டு எங்க போறாங்கன்னு ஒரு அபரிமிதமான நம்பிக்கைம்மா. ஏம்மா, முறைக்கு நான் உங்க மருமக தான். ஆனா என்னைக்குமே நான் உங்களுக்கு மருமக இல்ல, மகன்னு தான் நம்பிட்டு இருந்தேம்மா. ஏம்மா, என்னைக்காவது நான் உங்களுக்கு மருமகளா தெரியாம நடந்துகிட்டேனோ? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் தப்பா சொல்லல. நீங்க என்ன பண்ணுவீங்கம்மா? உங்களுக்கு 4 பேர் இருக்கும்போது 4 பேர் மேலேயும் உரிமை இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாடகை வீடு. ஒரு குடி இருக்காங்க, 3 குடியில இல்ல. என்ன மத்த குடிங்கெல்லாம் வர வரைக்கும் வேணா அந்த வீட்டு ஓனர் அந்த வீடுங்களை பாத்துக்கோங்கன்னு வேணா சொல்லலாம். மத்த குடிங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு தானம்மா. ஏன்னா எதிர்பார்க்கறது ஏமாற்றத்தை தானம்மா கொடுக்கும். உலகத்துல நமக்கான இடம் எது, நமக்கான பிராப்தம் எது, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த எல்லைக்குள்ள பழக ஆரம்பிக்கும் போது நம்ம மனசு நல்லா இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத கவலைங்க தானம்மா இருக்கும். மீனாட்சி, இங்க பாருங்கம்மா, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உங்க மேல பாசம் வச்சிருக்கிறது, உங்களை நல்லபடியா பாத்துக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஏன்னா அதுதான் என்னுடைய நோக்கம். ஆனா ஒன்னே ஒண்ணுதாம்மா, உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க, நீங்க தான் என்னுடைய உலகம், எனக்கு வேற யாருமே கிடையாது. என்ன மீனாட்சி இது? அழாதம்மா. என்னடா திரும்ப திரும்ப இவ இதையே சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய விஷயங்களை எழுந்துட்டேம்மா வாழ்க்கையில. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இழக்காத ஒரு விஷயம் இந்த உறவுகள். இந்த உறவுகள் எல்லாத்தையுமே நான் இப்ப எழுந்துருவேணும்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா.
என்ன சுத்தி எல்லாருமே இருக்கீங்க, ஆனா எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை. தப்பா எதுவும் சொல்லாத மீனாட்சி. இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் அவர் இருக்கும்போது நான் விரக்தியோட உச்சத்துக்கே போயிட்டேன் தெரியுமா? இத்தனை பேர் ஆறுதல் சொல்லும்போது கூட எனக்கு என்னமோ அனாதையா நிக்கிற மாதிரி ஒரு நினைப்பம்மா. எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்க எல்லாமே இருந்ததுனாலயான்னு எனக்கு தெரியலம்மா. ஐயோ மீனாட்சி, இங்க பாருங்கம்மா, இந்த வீட்டோட சந்தோஷம் எல்லாம் நீங்க தான். எனக்கு வேண்டாம், நான் 2த்தையும் பார்த்துட்டேம்மா. துக்கம் சந்தோஷம் 2மே நான் பார்த்திருக்கேன். சந்தோஷத்தை கொடுத்தது நீங்க, ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்தது எல்லாமே துக்கங்கள் தான்மா. நான் கடந்து வந்த பாதை தான். இப்ப நான் திரும்பி போனோம்னா கூட என்னால போக முடியும். ஆனா சத்தியமா இவங்க யாருமே நீங்க இல்லாம தாங்க மாட்டாங்கம்மா, தாங்க மீனாட்சி. குறிப்பா என் புருஷன். எல்லா பிரச்சனைகளையும் தாங்குற என் புருஷனுடைய மனசு நீங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சுமா, உடைஞ்சு போச்சு. இதுக்கு மேல அந்த இதயத்துக்கு தாங்குற சக்தி கிடையாதும்மா, கிடையாது. தயவு செஞ்சு என்னடா இப்படி சுயநலமா கேக்குறாளேன்னு நினைக்காதீங்க. என் புருஷன் எனக்கு வேணும்மா, அவர் எனக்கு வேணும்மா. சொல்லுங்கப்பா, எல்லாரோட மனசுக்குள்ளேயும் என்னமோ இருக்கு. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. இத்தனை நாள் நான் உங்க எல்லாரையும் என் குழந்தைங்களா தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்களும் தோளுக்கு மேல வளர்ந்து பெரியவங்களாயிட்டீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு கேட்கறதா சரியா இருக்கும். இல்லைம்மா, நீங்கள் பானு வீட்டுக்கு போயிட்டீங்களா, அதான் கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு. நான் பானு வீட்டுக்கு போய் தங்கினேன்னு உங்க எல்லாருக்கும் வருத்தமா? நீங்கள் தங்கிட்டீங்கன்னு நாங்கள் எதுவும் சொல்ல வரலம்மா. நீங்கள் அங்கே போவீங்கன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அதான், வேற எதுவும் இல்லைம்மா. ஏதோ வாய் வார்த்தைக்காக அன்னைக்கு ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் ராமேஸ்வரம் வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தேம்மா. அவ்வளோ தூரம் போன எங்களுக்கு பானு வீட்டில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு யூகிக்க முடியாமல் போச்சு. அதாம்மா ஆதங்கமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லைம்மா.
என்ன சண்முகம், நீ மட்டும் எதுவும் பேசாம இருக்க? என்னம்மா என்ன சொல்றது? அண்ணி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு சரின்னு தான் படுது. அவங்களோட ஆதங்கமும் சரின்னு தான் தோணுது. அப்படியே இருந்தாலும் நான் என்னைக்குமா எதிர்வாதம் பண்ணியிருக்கேன், கேள்வி கேட்டிருக்கேன்? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி நீங்க தான்டா எனக்கு முக்கியம். பிள்ளைங்களை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் நான் யோசிச்சதே கிடையாது. சொல்ல போன என்னை விட எனக்கு நீங்க தான்டா முக்கியம். உங்க அப்பா இறந்த பிறகு நான் இந்த உலகத்துல இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான்டா காரணம். நான் ஹோம்ல இருந்தப்போ பானு என்னை அழைச்சுக்கிட்டு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போன. அவளோட நெருங்கி பழகினதுக்கு அப்புறம் தான் அவளோட நல்ல குணம் தெரிஞ்சது. டே சண்முகம், இயல்பா பானு நல்ல பொண்ணுடா. சொல்ல போனா கொஞ்சம் முன்கோபம், மத்தபடி அவளுக்கு எந்த குறையும் இல்லடா. இல்லம்மா, அதை பத்திலாம் இப்போ எது இல்ல சண்முகம், நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளு. இந்த வீட்டுல எல்லாரும் பொண்டாட்டிகளோட சந்தோஷமா இருக்காங்க. நீ மட்டும் தனி மரமா நிக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு என் மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. டேய், பானு இந்த வீட்டுக்கு வரணும்டா. நீ அவ்வளவு சந்தோஷமா குழந்தை குட்டியோட வாழணும்டா. இவங்க எல்லாருக்கும் சொந்த பந்தம் வந்த மாதிரி உமாவுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும், அவளும் நல்லபடியா இருக்கணும்டா. எல்லாரும் ஒன்னா இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், யாரும் இந்த வீட்டுல உடைஞ்சு போகவோ பிரிஞ்சு போகவோ கூடாது. அது மட்டும் தானே இந்த அம்மாவுக்கு வேணும், வேற எதுவும் கிடையாது. நான் யாருக்கிட்டையாவது ஏதாவது கேட்டிருப்பேனா, இல்ல அது வேணும் இது வேணும்னு கேட்டிருக்கேனா? டேய், இனிமே எனக்கு எந்த ஆசையும் கிடையாதுடா. கைராசி குடும்பம் இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்டா. அதுக்கு தாண்டா நான் இது எல்லாத்தையுமே பண்றேன். நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்.